நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் ஆத்தங்குடியில் இருக்கின்றோம். இங்கு நலம் தரும் சாய்பாபா ஆலயம். இன்று ராமநவமி, அதற்காக சிறப்பு வழிபாடுகள் துவங்கி இருக்கின்றன. இந்த கோவிலுடைய அறங்காவலர்கள் அனுசாட்சியும் சண்முகம் செட்டியாரும் இப்பொழுது நம் நேயர்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கோவிலை பற்றியும் இங்கு நடக்க இருக்கிற வழிபாடு இவற்றை பற்றியும் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம். நான் நலம் தரும் சாய்பாபா கோயிலில் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். இந்த கோயிலை நாங்கள் கட்டினது ஒரு பெரிய இது கனவுல பாபா சொல்லி இதை கட்டினோம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த மேயோட 2 வருஷம் பூர்த்தி ஆகுது. ஸோ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் பார்த்து செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இப்போ ராமநவமிக்கு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வேண்டி இங்கே வர்றவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்காக ஏற்பாடுகள் நடக்குது. அது போக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி வர்றவங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இங்கே துணி பூஜை தினம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வழிபாடு கலந்துக்கிறவங்களுக்கு எல்லா செல்வங்களும் அவங்களுடைய கர்மா எல்லாம் தீர்றதுக்கான ஏற்பாடு. அதுதான் ஐதீகம். அது ஷீரடியிலையும் துணி பூஜை தான் ரொம்ப விசேஷமாக நடக்குது. அதை இங்கே நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம். அப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண பூஜை இங்கே சிறப்பாக நடத்திட்டுருக்கோம். அப்புறம் இப்போ ஒரு 2 மாதமாக அமாவாசை அன்று ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே அன்னதானம் வழங்கிட்டுருக்குறோம். ஸோ இதை எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம், போயிட்டுருக்கு. ஆச்சு. இப்போ பொதுவாக நம்ம நகரத்தார் சிவகோத்திரம் சொல்லுவாங்க. இப்போ சாய்பாபா வழிபாடுங்கிறது இப்போ எல்லா இடங்கள்லையுமே நம்ம தேவகோட்டையிலுமே நீதியரசரையாக கட்டியிருக்காங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் நம்ம டாக்டர் கண்ணன் இவங்க வெற்றியூரில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆலய பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுகள் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி ஆச்சு இந்த சாய்பாபா வழிபாடுங்கிறது? எப்படி பாபா அவங்களுக்குள்ள அறிமுகமானாருங்கிறத பற்றி? 2007 நாங்கள் பாபாவை கும்பிட ஆரம்பித்தோம். என் கணவர் அவங்களோட முதலாளி வடநாட்டுக்காரவங்க, சிந்தி. ஸோ சிந்திஸ் பொதுவாகவே அவங்க பாபாவை கும்பிடுறவங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் வேலை செய்கிறதுனால எங்களுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொன்றும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன வேண்டுனாலும் அது நடந்துடும். அது நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் பாபா கிட்ட எல்லாமே கிடைக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அது நிச்சயமாக நடக்கும், நிறைவேற்றி கொடுக்குறாரு. அவர் சிவனோட அவதாரம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் அதைத்தான் நம்புகிறோம். உங்களை அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் பேசிக்காக இங்கே ஆத்தங்குடியை சேர்ந்தவங்க. நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்கீங்க. அதை பற்றி? நான் பேசிக்காக நான் பிறந்தது ஆத்தங்குடி. பட் ஆனால் 1965 நான் KL போயிட்டேன், மலேசியா. அப்பச்சி மலேசியா சிட்டிசன். அப்புறம் சிங்கப்பூர் இப்போ 25 வருஷமாக இருக்கேன். KL 25 வருஷம், சிங்கப்பூரில் 25 வருஷம். நான் சொந்த ஆடிட்டிங் ஃபார்ம் வச்சுருக்கிறேன். 2வது கிளைண்ட் சர்வீசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். கன்சல்டன்சி வச்சுருக்கிறோம். ஆமாம். பாபாவுடைய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆட்சி அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள்? அந்த மாதிரி என்னோடய அனுபவம் என்னென்னா, ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போது ஒரு கிளைண்ட்டுக்கு ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்ட்ஸ், அவர் ஒரு சிந்தி, அவர் US பேஸ்ட் கம்பெனியை வச்சு இங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல போய் அவர் வாரம் அவரோட கட்டளை போய் பாபாவை குளிப்பாட்டி பூவெல்லாம் சாத்தி ஊதுபத்தி ஏற்றி வச்சு அப்போ அவர் என்னை கூப்பிட்டார். இந்த 7 நாள் நான் போகணும், இந்த வாரம் என்னோடய டேர்னு, நீங்கள் வாரீங்களா, ப்ரே பண்ணலாம் அப்படின்னா. பாபான்னா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ 20-25 வருஷம் இருக்கும். அப்போ நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்படின்ட்டு 2 பேரும் போனோம். ஒரு $6 மில்லியன் ப்ராப்பர்ட்டி அது, ஒரு சிந்திக்காரரோட. அவர் சென்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பரசுராம் அண்ட் சன்ஸ்ன்னு. அந்த வீடு எம்டியாக இருந்துச்சு, பாபா மட்டும்தான் இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாபாவுக்காண்டி இந்த ஹோல் யூனிட்டை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு எப்படி ஒரு மனுஷன் ஏன்னா பாபா இருக்கிற இடத்துல குடும்பம் நடத்தக்கூடாது, இது ஒரு கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்து பஜனைக்கும் சட்சங்கு மட்டும் வச்சுருந்தாங்க. வாரம் தேர்ஸ்டே சாட்டர்டே அவங்க ஒரு 100 பேர் சேருவாங்க. இதை விட பெரிய ஹால் அது வீடு. ஸோ பாத்திரமெல்லாம் கழுவி கிடந்துச்சு, பாபா மட்டும்தான் இருந்தார். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ நினச்சதை கேளு, உனக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். நான் ஒன்று வேண்டிக்கிட்டேன். அது 8 நாளில் எனக்கு பூர்த்தியாச்சு.
ஸோ அதனால் அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் டிவோட்டியானது. மகிழ்ச்சி. ஆட்சி இப்போ வந்து நம்ம இறைநீதி அண்ணல் நீதியரசர் சொக்கலிங்கம் ஐயா வர்றாங்க. அவங்க நிறைய நிகழ்வுகள் அவங்க பதிவு பண்ணி போட்டிருக்கோம். அங்கே வந்து அவங்க அயோத்தியிலலாம் வந்து இதே ராமநவமி போது ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவு நடத்தினாங்க. அவங்க எப்படி இந்த நிகழ்வுக்கு எப்படி? அவங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். அவங்க எனக்கு சொந்தம், 2 வழியில் சொந்தம். ஒன்று எங்கள் ஆயா வீட்டுக்கு பங்காளி வீடு, 2வது எங்கள் அப்பத்தா வந்து அவங்களுக்கு மாமா மக. ஸோ அதில் அவங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். பட் அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் போனோடனே அவங்களோட டச் இல்லை. அப்போ அந்த நிகழ்வில் அவங்கள பார்த்த உடனே நான் இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் ஆறாவையில் பிறந்தவங்கன்னு சொன்னேன். யாருன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கமலி ஆச்சி பேத்தி அப்படின்னு சொன்னேன். அப்போ சவுந்தலா மகளான்னு கேட்டாங்க. ஸோ அதில் அப்படி கனெக்ட் பண்ணோம். அப்புறம் இந்த மாதிரி கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் அந்த எல்லாமே அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அப்போ ராமநவமி வருது, நீங்கள் வாங்க ஐயா அப்படின்னு. கண்டிப்பாக நான் வர்றேன், நீ ஏற்பாடு பண்ணுனாங்க. ஸோ இது வந்து ராமர் பிறந்த நாள் இது, அதனால இதை கேக்காக வெட்டி, அதுவும் பாபாவுக்கு பிடிச்ச எண்ணெய் 9 அது வர்ற மாதிரி 333 கிலோவில் இப்போ கேக் வெட்டுறோம். அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரெக்கார்டு தான், கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி கூட சொல்லலாம். ஆமாம், இது இந்த பகுதியில் யாரும் இப்படி செஞ்சதில்லை. அது ஐயா வர்றாங்க. அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நான் பாபாவோட இருக்கிறது எங்கள் அப்பான்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கே கனவுல வந்து நான் பாபாவோட இருக்கேன், என்னை நல்லா வழிபடுங்கன்னாங்க. அது பார்த்தா இப்போ கேக் வெட்டுறதுக்கு கரெக்டாக ஐயா வர்றாங்க. ஐயா பேர் சொக்கலிங்கம், எங்கள் அப்பா பேரும் சொக்கலிங்கம். ஸோ அது எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் கோயின்சிடன்ஸ். ஆமாம், இது வந்து பிளான் பண்ணி நடக்கலை, யதார்த்தமாக நடந்த விஷயம் அது. நலம் தரும் சாய்பாபா ஆலயத்தோட ட்ரஸ்டிகள்லாம் இப்போ இருக்காங்க. அவங்க அறிமுகப்படுத்திக்குவாங்க. என் பேர் பழனியப்பன். அவங்களுக்கு நான் வந்து பெரியப்பா மகன் சண்முகத்துக்கு. இந்த கோயில் ரொம்ப சீரும் சிறப்புமாக பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து மாலகமே தான். ரொம்ப நல்லா பண்ணி கோயில் அவர் பெருசாக கொண்டாடணும், எல்லோரும் இவங்கணும், நகரத்தார் பூரா வரணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஈடுபாடாக இருக்காங்க. ஆனால் நிச்சயம் நகரத்தாரை பூரா பாபா கூட்டியாந்துருவார். இது ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் எதை வேணாலும் சாதித்து கொடுப்பாரு. ஒரு மிராங்கிள் பாபா என்னையை பொறுத்தவரை. என் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். நான் ஐசிஐசி பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். இன்னும் ஊர் வந்து ஆத்தன்குடி பிள்ளையார்வட்டி கோயில். இங்கே வந்தோன்னே எங்கள் அம்மா தான் என்னை கேட்டாங்க, ட்ரஸ்டியாக நீ இருக்கணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் வந்து இங்கே இருந்தேன். அதுக்கு ஆட்சி சிங்கப்பூர்லேருந்து வந்து எல்லாம் பண்ணிக்கின்னு எல்லா இதுவுமே மிகவும் சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் அவங்க தான். நாங்கள் சும்மா வந்து பார்க்குறமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. எல்லா செலவுகள் அவ்வளோதான் அவங்களே ஏற்று எல்லாமே நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய பொது இது வந்து ஆத்தங்குடியில் உள்ளவங்க எல்லாருமே நல்ல விதமாக இருக்கணும், நல்லா சீரும் சிறப்புமாக வளரணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மேலும் மேலும் நல்ல விதமாக வளரணும்னு சாய்நாதனை வேண்டிக்கிறோம். பேர் கோமதி. நான் கோட்டையூர் அழகாபுரியில் பிறந்தவ. ஆத்தங்குடியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பாபா கும்பிட்றவங்க. 1993 பாபாவோட டிவோட்டியாக இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தால் எங்களை இங்கே ட்ரஸ்டே இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து இந்த பணியில் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். எல்லோரும் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் வந்து சாமியை கும்பிடணும், அதற்கான பலனை எல்லாரும் அடையணும்னு ஆசைப்படுறோம். மகிழ்ச்சியாச்சு, நன்றி. என் பேர் அண்ணாமலை. நான் ஆத்தங்குடியை சேர்ந்தவன். வைரவங்கோயில். நான் அந்த பாபா கோயிலுக்கு வந்தது முக்கிய காரணம், நான் நிறைய பாபா கோயிலில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். வெளியூரில் போய் பண்ணியிருக்கேன். இது இந்த உள்ளூரில் அணு ஆட்சியும் சம்பவம் யாரும் ஆரம்பிச்சதில் வெக ஈடுபாடோட இங்கே வந்து நான் பணி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாம் ஒரு வேலைக்கார மாதிரி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அத்தனை முழு பொறுப்பும் ஆட்சி தான் எடுத்து பண்ணுறாங்க. ஆட்சி ரொம்ப நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆட்சியினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் பார்த்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டுப்படும். ஒவ்வொன்றும் பார்த்து சாப்பாடாக வர்றவங்களை வரவேற்கிறதா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இன்னாருன்னு பார்க்காம, நகரத்தார் மற்ற ஆளுன்னு பார்க்காம ஈடுபாடோடு ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. அவங்க குடும்பம் மேலும் மேலும் நல்லா சிறப்பாக இருக்கும்னு அந்த பாபா வேண்டிக்கிறோம். என் பேர் தேனம்மை. நான் அவங்க அண்ணாமலை என்னுடைய மனைவி. நாங்கள் வந்து இந்த பாபா கோயில் வந்து அணு ஆட்சியும் சண்முகனந்தே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. கட்டினதுலேருந்து இந்த கோயில் வந்து ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி,
இதுக்கு மேலே சிறப்பாக நடத்த முடியாது. எதையும் ரொம்ப செய்வன திருந்த செய்யுங்கிறதுல ஆட்சி வந்து முழு ஈடுபாடு. அதாவது ஒன்றி இருப்பது வேறு, சார்ந்து இருப்பது வேறு, ஐக்கியமாகி இருப்பது வேறு. அவங்க அப்படி கோயிலோட ஒரே ஒரு ஐக்கியந்தான். 24 மணி நேரம் பாபாவை நினச்சி தான் அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. அதே பழக்கம் இப்போ எங்கள் எல்லாருக்குமே வந்துருச்சு. அதனால் எது ஒன்று தொட்டு 90க்கு முதல்ல பிள்ளையாரேன்னு கூப்பிட்டவங்க எல்லாரும் இப்போ பாபாவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அற்புதமாக அந்த கோயிலை இவங்க நடத்தி வர்றாங்க. எல்லா இது விளக்கு பூஜையாக இருக்கட்டும், இனிமேல் விளக்கு பூஜை கிட்டத்தட்ட 504 விளக்கு அவ்வளோது அற்புதமாக நடந்துச்சு விளக்கு பூஜை. இங்கே இந்த இடத்துல கொட்டகை போட்டு எல்லா விளக்கும் அவ்வளோது அருமையாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயில் ஆரம்பிக்கிறதுலேருந்து வேத விற்பனர்களாகட்டும் எல்லாருமே அருமையான ஆளை தான் ஆட்சி தேர்ந்தெடுப்பாங்க. அது அவ்வளவு சரியாக நடக்கும். அதுமாரி டூர் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு டூரு. போன வருஷம் எங்களை சாய்பாபா கோயிலுக்கு. அதனால் செய்கிற எல்லா வேலையுமே ரொம்ப சிறப்பாக அவங்க செய்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரு சும்மா சாதாரண உறுப்பினர்கள், அவ்வளோதான். அவங்களுடைய செயல்பாடை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். மிகுந்த அவங்களுடைய குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதுதான் எங்களுக்கு எல்லோரும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். எல்லாரும் என்னென்ன வேண்டி வர்றாங்களோ அதெல்லாம் அந்த சாய்பாபா கிருபையில் எங்களுக்கு நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடக்கணும். மகிழ்ச்சி. நன்றி ஆச்சு. என்னோடய பேர் மீனாட்சி. நான் சிறுவையில் இருக்கேன். அனுஷா அம்மாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன கலக்காமையோ எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால எல்லாமே க்ளோஸாக இருக்கிறதுனால நல்லா பேசிக்கிறது வைக்கிறது எல்லாமே உண்டு. இந்த கோவில் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் இவங்களோட இருந்திருக்கேன். ராமர் வந்து பாலங்கட்ட அணில் உதவுன மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட இருந்து உதவி செஞ்சுருக்கோம். நம்பிக்கையும் பொறுமையும் தான் பாபாவோட முக்கியமான இதுவே. நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் பாபாவோட நம்பிட்டு பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு அந்த விஷயம் வந்து நிச்சயமாக நடக்கும். ஓம் சாய்ராம். என் பேர் குமார். நாங்கள் ஆத்தங்குளை வந்து மரக்கடை வச்சுருக்கிறோம். நான் இந்த கோயிலை வந்து ஆச்சியும் செட்டியாரும் என்னமோ சின்ன ஆரம்பிக்கிறோம்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்துக்கிருந்தோம். என்னமோ பண்ணுறாங்க என்னன்னு தெரியலையேன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த கோயிலை வந்து இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிப்பான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த ஊரில் வந்து இப்படி ஒரு பாபா கோயில் இருக்கும்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அந்த பாபா உருவத்தில் வந்து ஆச்சியும் செட்டியாரும் இந்த இடத்துல இந்த கோயிலை கட்டியே ஆகணும்னு அவர் நினச்சது. அவர் வந்து இவ்வளோ கூடிய விரைவில் வந்து பாபா இந்த ஸ்தலம் வந்து ஏற்படும்னு நினைக்கல. ஆனால் இங்கே வந்து வாரம் அவன் அன்னதானம்னு சிறப்பாக நடைபெறுகிறது. அதனால் வரோம். இப்போ வந்து அமாவாசைக்கும் அப்போ ஆட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அண்ணே வியாழக்கிழமை போடுற மட்டும் பத்தாது, இந்த மாதிரி அமாவாசை இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க ஆச்சு. நாங்கள் எங்கேனா நாங்கள் மீனாட்சி அண்ணாமலையில் இருக்கோம், எதை வேணால் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் பாபா பண்ணுறாரு, நாங்கள் பின்னாடி எங்கள் துணையாகத்தான் போகிறோம். அதனால் வந்து அவர் என்ன நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் அதை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் ஒன்று, எங்களை வந்து நான் எங்கேனோ இருந்த ஆளை வந்து இப்படி இடத்துக்கு கூட்டி வந்தது நகரத்தார் பெருமக்கள் இந்த ஆட்சி செட்டியார் அண்ணன் இருக்கும். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எங்களை வந்து நாங்கள் வந்து இதுக்காக வரல, பாபாவுக்காக ஒரு சேவை செய்யணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணுங்கிறக்காக நாங்கள் என்ன வேலை இழந்தாலும் ஆட்சி எங்களை சொல்லுவாங்க, இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி பண்ணுறமேன்னு. ஆட்சி என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவான். அவர் எங்களை வந்து நல்ல விதமாக எங்களை வந்து நடத்தி கொண்டிருக்காரு. நாங்கள் அதே மாதிரி எங்கள் தகப்பனார் மாதிரி அவங்க கொண்டா எங்களை வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க இந்த இதை வந்து நாங்கள் செய்யணும்னு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயம் சாய்ராம். எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒரு வரத்தை, ஆனால் நிறையா செய்கிறாரு எங்களுக்கு தெரியுது. ஆனால் யார் வரம் கேட்டு வந்தாலும் அந்த ஒரு வரத்தை அவர் கொடுத்துட்டாருன்னா இந்த இடத்துல வந்து அவர் அசைக்க முடியாத இடத்துல வந்து போயிடுவார். எங்களை வந்து சீரடிக்கு கூட்டி போய், நாங்கள் இது வரைக்கும் சீரடி வந்து சும்மா தான் சொல்லுவான், ஆனால் எங்களை கூட்டி போய் அவர் அற்புதமாக கூட்டி வந்து எங்களை ஆத்தவங்களை இறக்கி விட்டாங்க. அங்கே எங்களுக்கு ரொம்ப பெருமை. சிலா சாய்ராம். என் பேர் மீனா. நான் இந்த ஆத்தங்குடியில் இருக்கேன். இந்த பாபா கோயிலுக்காக நான் காரைக்குடிக்கெலாம் போய் கும்பிட்டுருக்கேன். நான் ரொம்ப பஸ்ஸிலலாம் ஏறி என்னால் இது பண்ண முடியல. பாபா என்னையால் எப்போது எனக்கு உடம்பு இது இருக்கணும் பார்த்தா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆட்சி மூலிமா பாபா கட்டி பாபா கும்பிட்டு நாங்கள் எதுவுமே சாமி கும்பிட தான் வந்தோம். நாங்கள் இங்கே ட்ரஸ்டீஸாக இப்போ ஆட்சி எங்களை இது பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் பாபா மூலியமும் ஆட்சி செட்டியார் அவங்க மூலியமாக தான் நடந்தது. ஆனால் இங்கே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அற்புதம் பாபா காமிக்கிறார் எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கும்பாஷம் போது எட்டி பார்த்தோம். இன்றைக்கி எங்களை அவர் பக்கத்தில் வச்சு பார்த்து அழகு பண்ணுற அளவுக்கு அவர் எங்களை வச்சுருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் பாபாவை நம்புகிறோம். எங்களுக்கு பாபா நம்புகிறவங்களுக்கு எப்போவுமே பாபா எல்லாருக்குமே இது பண்ணுவார்.
நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கு இங்கே நின்று இப்போ பேசுவோங்கிறத நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இந்த அளவுக்கு காரணம் எங்கள் பாபா மூலமாக எங்களுக்கு புது உறவுகள் நிறைய உறவுகள் ட்ரஸ்டீஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நிறைய உற்சாகம் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் சின்னவளாக இருந்தாலும் எங்களை கேட்டு ஆச்சின்னு கேட்குறாங்க. எல்லோரும் கலந்து இது பண்ணி எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க. ஆட்சி இன்னும் மேல்மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. எங்களால் முடிஞ்ச நாங்கள் சேவையை தான் செய்கிறோம். ஆனால் எங்களை ரொம்ப நாங்கள் பாபாவுக்காக தான் இது பண்ணுறாங்க. பாபாவுக்காக எவ்வளவோ இது பண்ணுறோம். ஆனால் விளக்கு பூஜையில் அவர் அற்புதமாக தெரிஞ்சதே எங்களுக்கு நல்லது. அதே மாதிரி துணி பூஜையில் அவர் உருவத்தை காமிச்சார். மாதிரி ஒவ்வொரு அதிசயங்களும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு வரங்கள் கேட்குறவங்களுக்கும் அந்த வரங்கள் நம்பிக்கையோடு எல்லாரும் இது பண்ணால் நம்பிக்கையோடு அவருக்கு கிடைக்கும். ஓம் சாய்ராம். என் பேர் காசி விஸ்வநாதன். இந்த கோயில் கட்டியிருக்கிறது எங்கள் சித்தப்பா சித்தியும் தான். ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அவங்க ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க. பாபா கோயிலில் சில இடத்துல கட்டிட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்படி இல்லாமல் இவங்க ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பமாக நடத்துகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப அதில் சந்தோஷம். எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ரெண்டாவது பாபாவோட டிவோட்டி நானுமே. பாபா ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுப்பாரு. அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டணும்னாலும் அது அதே மாதிரி நடக்கும். பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட அன்னதானம். அந்த அன்னதானத்தை இவங்க ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க இந்த கோயிலில். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதோட மனைவி. என் பேர் மீனாட்சி, ஆத்தங்குடி. எங்கள் சின்ன மாமியாரும் மாமனாரும் தான் இதை இவ்வளோ சிரமப்பட்டு கட்டியிருக்காங்க. அதை அப்படியே விட்டுறாமல் நல்லா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் நல்லா அன்னதானம் கொடுக்குறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது. அவர் சரித்திரத்தை நான் படித்தேன், ஞானம் வந்தது. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சித்தரெல்லாம் வணங்கும் மகா சித்தர் அல்லவா. அந்த சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா. சித்தரெல்லாம் வணங்கும் மகா சித்தர் அல்லவா. அந்த சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா. சீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா. அவர் திருவடியை தொழுவதிலே பெருமை அல்லவா. சீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா. அவர் திருவடியை தொழுவதிலே பெருமை அல்லவா. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சீரடிக்கு சென்று அவரை தரிசனம் செய்வோம். அவர் திருவருளால் நம்முடைய வாழ்வினை வெல்வோம். சீரடிக்கு சென்று அவரை தரிசனம் செய்வோம். அவர் திருவருளால் நம்முடைய வாழ்வினை வெல்வோம். அழைத்தவுடன் ஓடி வந்து அருள் கொடுப்பவர். நாம் அனுதினமும் அவருடைய புகழை பாடுவோம். அழைத்தவுடன் ஓடி வந்து அருள் கொடுப்பவர். நாம் அனுதினமும் அவருடைய புகழை பாடுவோம். சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது.
தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர் அவர் பாமரனாய் பக்கிரியாய் சுற்றி வந்தவர். தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர் அவர் பாமரனாய் பக்கிரியாய் சுற்றி வந்தவர். எம்மதமும் சம்மதமே என்று வாழ்ந்தவர் நாம் எங்கிருந்த போதும் வந்து நம்மை காப்பவர். எம்மதமும் சம்மதமே என்று வாழ்ந்தவர் நாம் எங்கிருந்த போதும் வந்து நம்மை காப்பவர். சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. மாலை சாயிநாதன் நாமம் சொல்லுவோம், கவலை எல்லாம் மறந்து அவரை தியானத்தில் காண்போம். காலை மாலை சாயிநாதன் நாமம் சொல்லுவோம், கவலை எல்லாம் மறந்து அவரை தியானத்தில் காண்போம். நெற்றி கண்ணை மூடியவர் நிட்டை செய்பவர், தம்மை நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பரானவர். நெற்றி கண்ணை மூடியவர் நிட்டை செய்பவர், தம்மை நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பரானவர். சாயிநாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. குன்றனைய புகழ்பெற்ற ஐயா நல்லார் குத்துவிளக்கேற்றி வைத்து தலைமை தாங்க அன்போடு வந்துள்ளார். அனைவருக்கும் அற்புதமாம் ராமர் அவர் பிறந்த நாளில் 333 என்ற 33 கிலோ உள்ள சைவ கேக்கை இன்றைக்கு அவர் கையால் வழங்குகின்றார். இன்னருளை பாபாவும் வழங்குவாரே. முதலில் நீதியரசர் ஐயாவுக்கு பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்வு. அடுத்து அண்ணன் ரவி தமிழ்வாணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்வு. சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. கோணாவட்டு நகரத்தார் சார்பாக திரு ராமு அவர்கள் ஐயா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு, நீதியரசர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். முதலில் வாழ்த்துரை வழங்க வருபவர் ஆத்தங்குடி திருமதி ஏ தேனம்மையாச்சி அவர்கள். இங்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் நம் ஊரைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் இந்த சாய்பாபாவை 24 மணி நேரமும் பூஜை செய்து வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசாமலே புரிய வைப்பதே சிறந்த மொழி ஆளுமை. சண்டையிடாமல் வெற்றி பெறுவதுதான் சிறந்த போர் முறை. ஆதிக்கம் செலுத்தாமல் நடத்தி காட்டுவதே சிறந்த நிர்வாகம். அப்படிப்பட்ட சிறந்த நிர்வாகிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சாய்பாபா கோவில். அளவான பேச்சால் நிறைவான செயல் காணும் எஸ் சண்முகம் செட்டியார் அவர்களே, கனிவான பேச்சால் காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாக்கும் திரு அணுஆச்சி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் இருவருக்கும் முதலில் எங்களது வணக்கம். விருட்சங்கள் விழும்போது ஓசை எழலாம், ஆனால் விதைகள் நிலம் கீறி எழும்போது மெல்லிய ஒலி கூட எழுப்பாது. ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு ஆர்ப்பாட்டம் தேவையே இல்லை. அர்ப்பணிப்பு உணர்வு என்பது மட்டுமே போதும். அப்படி அர்ப்பணிப்பு உணர்வு மட்டும் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அணுஆச்சி அவர்களையும் திரு சண்முகம் அண்ணன் அவர்களையும் மீண்டும் மீண்டும் நாம் எல்லோரும் வணங்கி அவர்களுக்கு நன்றி சொல்வோம். நீதிபதி சொக்கலிங்கம் ஐயா அவர்களை பற்றி சொல்கிறாந்தா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். கோபுரம் நீதிபதி அவர்களுக்குரிய பேர். ரெண்டாவது வீடு முழுவதுமே அப்படி விருதுகளால் தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வாங்கியிருக்க விருதுகள் கொஞ்சம் கிடையாது.
அவ்வளவு ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு அந்த வீடு. அதை பார்த்த உடனே நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அவங்க சொன்ன 2 செய்தியை நான் அவசியம் சொல்லணும். என்னென்னா, நான் வந்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெச்எம், அதாவது எஸ்எம்எஸ் ஸ்கூலில் ஒரு பெரிய விழா நடத்தியிருக்காங்க. அந்த விழா நடத்தும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, விழா நடந்துக்கிட்டு இருக்கு. விழா நடந்து முடியும் போது விறுவிறுன்னு போய் ஒருத்தர் காலில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கின உடனே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 85 வயசு. அப்படியே கண்ணீர் மல்க அவங்க ஆச்சரியப்பட்டு, என்னப்பா அப்படின்னா, அவங்க தான் எனக்கு 1வது சொல்லி கொடுத்த முதல் வகுப்பு சீதை டீச்சர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்கள 85 வயசானாலும் சரி, எந்த வயசானாலும் சரி, அந்த ஆசிரியரை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை எப்பொழுதும் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் ஆங்கிலம் சொல்லி கொடுத்த ஆசிரியராக போய், ஆங்கிலமே எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஆங்கிலம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்பாடு பண்ணால் அவங்க ரொம்ப அருமையாக ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் மிகப்பெரிய நீதி அரசராக இருக்கிறதுக்கு முதல் காரணம் அந்த ஆசிரியர் பெருமக்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா நாளை அப்துல் கலாம்களையும் கல்பனா சாவல்களையும் உருவாக்குவது பள்ளிக்கூடம் மட்டுமே தான். ஆசிரியர்களால் தான் அது முடியும். அந்த ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தி அவங்களை நினைவு கூர்ந்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரர் அவசியம் எல்லாரும் கை தட்டணும். அவங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தெரியுமா? லட்சம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இவ்வளவு தீர்ப்புலையும் ஒரு 5 காசு லஞ்சம் வாங்காத ஒரு நீதிபதி இன்னைக்கு பார்க்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. நம்ம வந்து அதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு. அது மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அது மாதிரி மாற்று குறையாத பத்திரமாத்து தங்கம் அவங்க இன்னைக்கு நம்ம சாய்பாபா கோயிலுக்கு வந்து நமக்கு வந்து சிறப்புரை வழங்குறதுக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர்களையெல்லாம் நம்ம இங்கே சந்திச்சிருக்கோம். அது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அப்புறம் அவர்களுடைய கொடையை பற்றி சொன்னால் ரொம்ப பெரிய விஷயம். எப்படின்னா 10 லட்சம் ரூபா டக்குன்னு 40 பள்ளிக்கூடங்களுக்கு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 25,000 பேணி லைப்ரரிக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா. அவங்கள்ட்ட போய் பணம்னு நம்ம கேட்கவே வேண்டாம். அப்புறம் இங்கே தேவகோட்டையில் வந்து ஒரு காளியம்மன் கோவில் கட்டினாங்களாம். ஒரு காளியம்மன் கோயிலா? ஊரில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் அவங்க கொடுத்துருக்க நன்கொடை கொஞ்சம் கிடையாது. அவர்களை இந்த நலந்தரும் சாய்பாபா கோயிலின் சார்பாக, எல்லாருடைய சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மணிமேகலை என்றால் அட்சய பாத்திரம் என்று பொருள். இது காவிய செய்தி. மணிமேகலை என்றால் கருப்பு தொப்பியும் கண் கண்ணாடியும் என்பது இந்த தலைமுறை அறிந்த விஷயம். தெரிஞ்சிருக்கலாம். தமிழ்வாணன் அப்படின்னு சொன்னாவே அவங்க கருப்பு தொப்பியும் கண்ணாடியும் தான் அவங்க அணிஞ்சிருக்குது. கல்கண்டுன்னு ஒரு பத்திரிக்கை அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த கல்கண்டு அருமையான ஒரு பத்திரிக்கை, சின்ன பத்திரிக்கை. ஆனால் அதில் இல்லாத விஷயங்களே இருக்காது. 2வது, ஒரு வாரம் போட்ட செய்தி மறு வாரத்தில் இருக்கவே இருக்காது. எவ்வளவு நாளானாலும் சரி அதில் புது புது விஷயங்களை ரொம்ப அழகாக தமிழ்வாணன் அவர்களுடைய தந்தையார் எழுதுவாங்க. அந்த அவங்கள பற்றி சொல்லும்போது, இவங்க ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாங்களாம். ஒரு 4 வயசு 5 வயசு இருக்குமா இவங்க ரவி தமிழ்வாணன். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். வரும்போது ஒரு இங்க் பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்களாம். அந்த இங்க் பாட்டிலை பார்த்துட்டு, அப்பா இந்த இங்க் பாட்டில் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ₹1,00,000 சம்பாரிச்சிருவீங்களாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமா,
பார்த்துட்டு இவனுடைய அணுகுமுறை முழுவதும் வணிகத்துறையில் இருக்குன்னு அப்போவே கண்டுபிடிச்சிக்கிட்டாங்களாம் லேனா தமிழ்வாணன் அவர்கள். அது மாதிரி எல்லா நிதியையும், நிதி கணக்குகள், வரவு செலவுகள் எல்லாத்தையும் இவங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அவ்வளவு சிறப்பாக அதை சத்தம் இல்லாமல் அமைதியாக செய்கிறது ஒரு பெரிய சாதனை. அந்த மணிமேகலை பிரசுரத்தை புத்தக சாம்ராஜ்யமாக பல படிகள் மேன்மைப்படுத்தியவர் இவங்க. ஆரம்பத்தில் மணிமேகலை பிரசுரத்தில் சில புத்தகங்கள் மட்டுமே தான் இருந்தது. அவங்க காலத்தில் பிற எழுத்தாளர்களின் சிறந்த புத்தகங்களையும் அச்சிட்டு வெளியிட்டு அறிவு உலகிற்கு தொண்டு ஆற்றியவர் அவர்கள். உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரே மந்திரம், துணிவே துணை என்பதுதான். துணிஞ்சு எதையும் செய்யக்கூடியது. அப்போ நம்ம மனசு ரொம்ப வலிமையாக இருக்கும். லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய துணையோட 5000க்கு மேற்பட்ட எழுத்தாளர்களை இணைத்து 10,000 புத்தகங்களுக்கு மேலாக வெளியிட்டு புத்தக கண்காட்சிகளை புதுவிதமாக நடத்தியவர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள். தமிழை பரப்பிய மிகச்சிறந்த அறிஞர் அப்படின்னு சொல்லி இவங்களை பாராட்டியிருக்காங்க நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். அப்புறம் இவங்களுக்கு ஐரோப்பிய ரத்னா விருது, பதிப்பு சுடர் விருது, பதிப்பு செம்மல் விருது, பதிப்பு திலகம் விருது, எத்தனையோ விருதுகள் பெற்றாலும் அமெரிக்கா உலக தமிழ் பல்கலைக்கழகம் இவங்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு. அமெரிக்க பல்கலைக்கழகம் அதைத்தான் அவங்க ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 பேரும் மிகச்சிறந்த ஊரை சேர்ந்த தேவகோட்டையை சேர்ந்தவர்கள். தேவகோட்டையில் உள்ளவங்களுக்கே ஒரு தனி பெருமை. ஏன்னா அவங்க எல்லாரும் கவிதை எழுதுறதுலையும் சரி, பழனிக்கு நடந்து போகையில் அவங்கள மாதிரி பாட்டு பாட இன்னும் யாராலையும் முடியாது. இவங்க 2 பேரும் வந்திருக்கிறது ரொம்ப பெருமைக்குரியது. அவர்களையும் நமது சாய்பாபா கோயில் விழாவிற்கு வருவதை குறித்து வருக வருக என்று வரவேற்பதில் நாம் எல்லோரும் மிகச்சிறந்த பெருமை அடைகிறோம். ஆடும்போது மயில் அழகு, ஓடும்போது மான் அழகு, பாடும்போது குயில் அழகு, தேடும்போது செல்வம் அழகு, விழும்போது அருவி அழகு, எழும்போது அலை அழகு, துணியும் போது அறிவு அழகு, பணியும் போது செல்வம் அழகு, கனியும் போது பழம் அழகு, தனியும் போது கோபம் அழகு, தழைக்கும் போது அருகம்புல் அழகு, விளையும் போது பயிரழகு. நாம் நலன் தரும் சாய்பாபாவை வணங்கும் போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அழகு என்று கூறி இவர்கள் திரு கோபுரம் நீதிபதி சொக்கலிங்கம் ஐயா அவர்களையும் திரு லேனா தமிழ்வாணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நமக்கு நல்லுரை வழங்குமாறு அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன். பேச்செல்லாம் தமிழ் மொழியின் பெருமை பேசி பெற்றதெல்லாம் தமிழ்தாயின் பெற்றி என்று மூச்செல்லாம் தமிழ் மொழியின் மூச்சை வாங்கி முற்றும் அவள் திருப்பணிக்கே மூச்சை விடுவேன் என்று கூறி வருகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வாழ்த்துரை வழங்க வருபவர் தேவகோட்டை திரு ரவி தமிழ்வாணன் அவர்கள். சென்னை மணிமேகலை பிரசுரத்தை சேர்ந்த ரவி தமிழ் வாணர் எனும் அன்பர் அருமை பெருந்தகையை அழகிய தமிழால் வாழ்த்துரைக்க இந்த கோயில் சார்பாக எளியேன் அழைத்து மகிழ்கின்றேன். ராமநவமி அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சாய்பாபா கோவில் நிகழ்ச்சியில் தலைமை தாங்குகின்ற பெருமதிப்பிற்குரிய ராஜகோபுரம் நீதியரசர் திரு சொக்கலிங்க மன்னன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, இந்த விழாவை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அரசியின் மகள் மீனா தமிழரசி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணமாக இருக்கின்ற என்னுடைய பெரிய பச்சை பேத்தி அழகம்மை அனு அவர்களே, அவர்களின் அன்பான கணவர் சண்முகம் அவர்களே, கூடியிருக்கும் பெருமக்களே, தாய்மார்களே,
உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நீதியரசர் அவர்கள் எதை தொட்டாலும் அது துலங்கும். இதுவரை அதிக அளவு பிரபல்யப்படாத அறியப்படாத இந்த கோவில் இன்றிலிருந்து மிகப்பெரியதொரு வீச்சுக்கு செல்லும். அவர்களின் ராசி அப்படி. தேனமையாச்சி விஷயங்களை பிரட்டி பிரட்டி பிரமாதமாக பேசினார்கள். பேச்சை மட்டும் பெறட்டவில்லை, பக்கங்களையும் எண்களையும் மாற்றி வைத்து பக்கங்களை புரட்டி புரட்டி பேசினார்கள். அழகான தமிழை, தலைமை ஆசிரியர் அல்லவா, ஆகவே மிக சிறப்பாக அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு என் நன்றி உரியது. நீதியரசர் அவர்கள் நீதியிலே நெருப்பானவர்கள், பழகுவதற்கு இனிமையானவர்கள். நீரும் நெருப்பும் ஒரு சேர இருப்பது என்பது மிகவும் அபூர்வமான விஷயம். அந்த வகையில் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயம். இந்த கோவிலுக்கு இதுவரை நான் 10 முறைக்கு மேல் வந்திருக்கிறேன். நீதியரசர் அவர்கள் முதல் முறையாக வருகிறார். வந்தவுடன் அவர்கள் சொன்ன விஷயம் மிகவும் ஈர்ப்பாக இருக்கிறது. பாபா அவர்களின் கண்களை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு ஈர்ப்பு நமக்கு ஏற்படுகிறது. வைப்ரேஷன் மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு இந்த கோயில் மிகவும் பிடித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாக நான் அதனை கருதுகிறேன். பூமி பூஜை போடப்பட்ட போது நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கிறேன். செட்டிநாடு பக்கம் வரும்போதெல்லாம் இங்கு ஆத்தங்குடிக்கு வருவதை நான் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் கோவில் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தை அடைந்திருப்பதை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். மிகப்பெரிய சங்கங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையை திரு சண்முகம் அவர்களும் அழகுமை அனு அவர்களும் இணைந்து சிங்கப்பூரில் இருந்து கொண்டு நாம் தொலைக்காட்சியை ரிமோட் வைத்து பார்ப்பதை போல அங்கிருந்து இங்கு செயல்பாடுகளை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த சிலையை வடிவமைத்து அதனை இங்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் பட்ட பாடு ஒவ்வொன்றாக எனக்கு தெரியும். திரு சிவகுமார் அவர்கள் மேலாளராக இருக்கின்றார். அவர் என்னுடைய எழுத்தாளர். அவருடைய கவிதை நூலை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். உடல்நலக்குறைவு காரணமாக அவரால் இன்று வர முடியவில்லை. அந்த வகையிலே அடுத்த முறை அவரை நான் அவசியமாக சந்திக்க விருப்பமுடையவனாக இருக்கிறேன். எனக்கு 70 வயது ஆகிறது. அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. இந்த 70 வயது அனுபவத்திலே இங்கு ஒரு கேக் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. 333 கிலோ கேக். கிலோ கணக்கில் சொன்னால் உங்களுக்கு உடனே அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த கேக்கை செய்வதற்கு ஆன செலவு 1.5 லட்சம் ரூபாய் என்றால் அதனுடைய மதிப்பை நீங்கள் உணர முடியும். அந்த கேக்கை நான் பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டேன். நீங்கள் எல்லாம் இப்போ இன்னும் சிறு நேரத்திலே அதனை பார்ப்பீர்கள். நீதியரசர் அவர்கள் அந்த கேக்கை உங்களுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து வழங்க இருக்கிறார்கள். பேக்கரி டிசர்வ்டாவிற்கு என்னுடைய பாராட்டை நம்முடைய கரோலி மூலமாக பாராட்டி மகிழ்கிறேன். மிகப்பெரிய முயற்சி. நேற்றிலிருந்து இங்கே வைத்து அமைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கேக்கை நீங்களும் வாழ்நாளில் பார்த்திருக்கவே முடியாது. மிகவும் புதுமையாக இதனையும் சிந்திக்கக்கூடிய சண்முகம் அனு தம்பதியினர் இதனையும் சிந்தித்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆத்தங்குடிக்கே பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்கிற வகையில் ஆத்தங்குடியின் மண்ணின் மைந்தர்கள் எல்லோருமே இதற்கு பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், பாராட்ட வேண்டும். அந்த வகையில் இந்த இனிய நிகழ்விலே நான் கலந்து கொண்டதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இன்னொரு நிகழ்வுக்கு நான் செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். நீதியரசர் அவர்களின் நகைச்சுவை உணர்வு உங்களுக்கெல்லாம் அவருடைய பக்தி மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். மேடையில் அவர்களுடன் அமர்ந்தால்தான் எந்த அளவுக்கு அவர்கள் நகைச்சுவை மிக்கவர்கள் என்பதை நீங்கள் உணர முடியும். மனனமாக ஏராளமான பாடல்களை சொல்லக்கூடியவர்கள், அருமையான பேச்சாளர். அவர்களுடைய பேச்சை நமது செட்டிநாடு தொலைக்காட்சி மூலம் பதிவு மூலமாக பிறகு நான் பார்த்து கொள்ள இருக்கிறேன். திரு முத்துராமன் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டை சொல்ல, எங்கு நல்லது நடந்தாலும் அங்கே திரு முத்துராமன் அவர்களின் செட்டிநாடு தொலைக்காட்சி இருக்கும். அதே போல இந்த சாய்பாபா கோயிலை ஆன்லைனில் செய்கின்ற பிள்ளைகள் 4 வரை நான் இங்கு சந்தித்தேன். அவர்களை அன்பு கூர்ந்து இங்கே மேடையின் முன்பகுதிக்கு அழைக்கிறேன். அம்மா வாங்கம்மா, உங்களோட இந்த 2 சகோதரர்கள் இருந்தாங்களா, அவங்களையும் கூப்பிடுங்க. அந்த சகோதரி பேரை நம்ம அகல்யா அவர்களையும் இங்கே இந்த இளைய தலைமுறையை நாம் பாராட்ட வேண்டும். பக்தி என்றால் வயதானவர்களுக்கு மூத்தவர்களுக்கு என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற இந்த காலத்தில் ஆன்லைனில் இந்த கோயிலை பற்றி அவர்கள் செய்கின்ற இந்த பணி மிகவும் அருமையான பணி. அவர்களை நாம் அவசியம் பாராட்ட வேண்டும். வாங்கம்மா, நீங்கள் 4 பேரும் வாங்க, நீங்களும் வாங்க தம்பி. ஒருவர் அகல்யா, இன்னும் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. தர்ஷினி தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்க. ஆகாஷ், பிரவீன், இங்கே வாங்கம்மா. உங்களின் பலத்த கரவொலி இந்த இளைய தலைமுறைக்கு பாராட்டாக அமைய வேண்டும். நீங்கள் முன்னாடி வாங்க. விஸ்காம் படிப்பை எஸ்ஆர்எம் கல்லூரியில் படித்து முடித்து விட்டு, விஸ்காம் என்பது மிக அருமையான ஒரு படிப்பு. இந்த காலத்தில் எப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிக முக்கியமோ அதே போல விஸ்காம் படிப்பு மிக முக்கியமானது. படித்து முடித்த உடனேயே இந்த கோவிலுக்கு அவர்கள் செய்கின்ற இந்த பணி மிகவும் பாராட்டிற்குரியது. அந்த வகையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லதுமா, நல்லா. எனவே நீதிபதி அவர்களின் சிறப்புரைக்கு வழிவிட்டு இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து வாழ்த்துரை வழங்க வருபவர் ஆத்தங்குடியைச் சேர்ந்த திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஆத்தங்குடியைச் சேர்ந்தவராம் அன்பர் மீனாட்சி சுந்தரமாம் வங்கி ஓய்வை பெற்றவரை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நாச்சியாபுரம் எச்எம் தேனமை அம்மாம்டி மாதிரி பேச தெரியாது. எனக்கு அவ்வளோ தூரம் பேச தெரியாது. விழா மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமை மிகு நீதியரசர் ஐயா அவர்களே, ஆலய அறங்காவலர் அண்ணன் சண்முகம் அனுஷா ஆச்சி அவர்களே, வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் பெரியவர்களே, திரளாக விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஆத்தங்குடி பெருமக்களே, சாயி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது ஊரில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் நலம் தரும் சாய்பாபா ஆலய ராமநவமி விழாவிலே கலந்து கொண்டு நம்மை எல்லாம் ஆசீர்வதித்து மகிழ வந்திருக்கும் நீதியரசர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. நேர்மை தவறாமல் மனுநீதி சோழன் வரிசையில் இருந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை சொல்லி சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கும் மாமனிதர் அவர்கள் தனது ஓய்வு காலத்தில் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் உத்தமர். அவர்களுடைய உழைப்பு நகரத்தார் நலனை நோக்கி இருப்பது நாம் பெற்ற பெரும் பேறு. தன்னுடைய பல அலுவல்களுக்கு இடையே இங்கு விழா தலைமை தாங்கி ஏற்று சிறப்பித்து நமக்கு கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம். நீதியரசர் ஐயா அவர்கள் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கும் அண்ணன் ரவி தமிழ்வாணன் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது ஆத்தங்குடிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அண்ணன் சண்முக அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த ஆலயத்தை அமைத்து சாயின் அருளை அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் அளப்பெரிய சேவை செய்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை வணங்கி பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து பிரச்சனைகள் தீரப்பெற்றவர்கள் ஏராளம். தினம் சாய்நாதன் இங்கேயே இருந்து நம்மையெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பினை நமக்கு கொடுத்து உதவிய திரு அண்ணன் சண்முகம் அண்ணன் அவர்களும் அனுஷா ஆச்சி அவர்களுக்கும் நமது ஊர் மக்களின் சார்பில் நெஞ்சம்
நெஞ்சம் நிறைந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயம் இன்னும் சீரும் சிறப்போடும் செயல்பட்டு கலக்கங்களோடு வருபவர்களுக்கு இன்னல்களை தீர்த்து அனைவரும் நலம் வளம் பெறும் வகையில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று என்னுடைய ஆவலை சாயிநாதன் பாதத்தில் சமர்ப்பித்து அனைவருக்கும் நன்றி கூறி மகிழ்கிறேன். விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் நகரத்தார் பெருமக்கள், ஊர் பெரியவர்கள், சாயி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். புதுவயல் திரு பழ முத்தப்பன் அண்ணன் அவர்கள் மைந்தர், திரு பழனியப்பன் அண்ணனும் அவர்கள் துணைவியாரும் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக என வரவேற்று அண்ணன் பழனியப்பன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சாய் பக்த அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சிகரமான ராமநவமியினுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கு செல்லலாம் என்று யோசனித்த வேளையில் வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த மஞ்சள் பத்திரிகை எனக்கு கிடைத்தது. அது வாட்ஸ்அப்பில் ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. சரி, ரொம்ப நாளாக ஆத்தங்குடிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தபோது ஒரு அருமையான வாய்ப்பு. நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சீரடிக்கு போவதற்கான வாய்ப்பு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு சீரடிக்கு இன்றைக்கு வந்த மகிழ்ச்சியை நான் பெற்றிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஐயா அவர்கள் வழக்கறிஞர், நீதிபதி, 1,00,000 வழக்குகளுக்கு நீதி சொன்ன அருமையான நீதிபதி அவர்கள் வரிசையாக இந்த விழா ஏன் நடத்த வேண்டும், சாயினுடைய பெருமைகள் என்ன என்று அழகாக வகுத்து கொண்டு அவங்க சொல்லும்போதே பார்த்துருக்கலாம், பாயிண்டாக சொல்லுவார். அதனால் அவர்களோடு எனக்கு நிறைய பரிச்சயம் உண்டு. அவர்கள் அழைத்திருப்பது தான் மிக சிறப்பு. ஏன்னா அவங்க சண்முகநாதபுரம், சண்முகம் அழைச்சிருக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் ஐயா சண்முகத்தை பற்றி நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன். சண்முகம்னா 6 முகம், ஆனால் ஐயாவுக்கு 10 முகம் இருந்தால் தான் இந்த கோயிலை சரியாக செய்ய முடியும் போல இருக்குது. அந்த அளவிற்கு ஒவ்வொன்றிலும் நேர்த்தியாக வந்தவுடனே கேக்கு, நமக்கு இவ்வளோ பெரிய கேக்கு உலகத்திலே பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு அனுமதியோடு அதை செய்திருக்கிறார்கள். எல்லாம் சீரடி சாய்பாபாவினுடைய. சீரடி என்று சொன்னாலே சீர்மை மிக்க அடி என்று பொருள். சாய்பாபான்னா என்ன பொருள் அப்படின்னா, சாய்னா பாரசீக மொழியில் சாமின்னு பொருள், பாபானா தந்தைன்னு பொருள். நமக்கு தந்தையாகவும் சாமியாகவும் இருக்கக்கூடிய அவரை நாம் இன்றைக்கு ராமநவமியில் அவர்கள் சொன்னது போல மதம் கடந்து ஜாதி கடந்து அவர்களை வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். நானும் இன்றைக்கி ஐயாவை போல, நீதிபதியாவை போல முதலாக இந்த தளத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். எனக்கு உள்ளே போனவுடனே பூ கொடுத்தாங்க. முதல் கேள்வி கேட்டேன், எவ்வளோ கொடுக்கணும்னு. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கொடுக்க வேணாம், பூவை மட்டும் செலுத்தினா போதும்னாங்க. அப்போயே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துடுது, அப்பா பரவாயில்லடா அப்படின்னு. ஆனால் மிகச் சிறப்பாக ஒவ்வொருவரும் நேரடியாக சென்று வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, குறிப்பாக ஆட்சியை பற்றி சொன்னார்கள், அனுஷமாட்சி, அழகமை ஆட்சி பற்றி சொன்னார்கள். நம்முடைய திருக்கோயில்கள் எல்லாம் நகரத்தார்களுடைய ஆட்சிமார்களால் தான் நிச்சயமாக அதனுடைய சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தேங்காய் மூடி தான் நமக்கு கிடைக்கும், கடைசியாக கிடைக்கிற அந்த காளாஞ்சி மட்டும்தான் என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய அந்த அருமையும் பெருமையும் இதற்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும். அதில் ரொம்ப ஆச்சரியம், வேறொரு நாட்டிலிருந்து அவங்களுக்கு சீரடி முதல்ல ஞாபகம் வருதான்னா இருக்காது, ஆத்தங்குடி தான் முதல்ல ஞாபகம் வரும். ஆத்தங்குடியினுடைய பாபாவை பார்த்து தான் அது கருணை கொஞ்சுகிற முகம். ஆகவே மிக அழகாக இன்றைக்கு அவரை நாம் தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நீதிபதி அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு பாபா சந்தோஷமாக இருக்கிறார், இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். நம்ம கேட்டதெல்லாம் கேட்டபடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நம்முடைய செட்டி நாட்டினுடைய ஷீரடி என்ற பெருமையை ஆத்தங்குடிக்கு வழங்கி இருக்கிறோம். ஏன்னா ரெண்டுலேயுமே கடைசி முடிவு ஒரே முடிவு தான், ஷீரடி ஆத்தங்குடி. ரெண்டுக்கும் ரொம்ப அதிகமான வித்தியாசம், வேறுபடி கிடையாது. ஆகவே அந்த ஆத்தங்குடி நகரத்தார்கள் மேலும் மேலும் பெருமை சேர்வது போல, உலகத்திற்கே ஒரு பெருமை தருவது போல ஆத்தங்குடி நகரத்தார்களுடைய கருணையும் அருட்சிறப்பும் இந்த கோயிலிலே மிகச்சிறப்பாக வழங்கியிருக்கிறது. பேசுகிறத பெரும்பாலும் நான் தவிர்த்துமே, இருந்தாலும் அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க சொல்கிறத கேட்டாகணும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட அந்த அன்பை பெறுவது என்பதனால மிகச்சிறப்பாக அவர்களோடு இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தது. அதுவும் நீதிபதி அவர்களுடைய முன்னிலையில் அவர்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் ஒரு விஷயத்துக்காக அவரிடத்தில் போய் சேர்ந்து விட்டு ஒரு அன்பளிப்பு அவரிடத்தில் வாங்குகிற போது அவர்கள் அதை சொன்னார்கள், இந்த பணம் முழுவதும் வெள்ளை பணம் பழனியப்பன்னார். ஏன்னா நீதிபதிகளுக்கும் வெள்ளை பணத்திற்கும் மிக மிக நெருக்கமான ஒரு சோர், இது முழுவதும் கணக்கில் இருக்கிற பணம் பழனியப்பன் அப்படின்னாங்க. அந்த அளவிற்கு மிக நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் நம்முடைய நகரத்தார் குலத்திற்கு மிக உன்னதமாகவும் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் கார் கொப்படையம் கோயிலில் நிற்காத நாள் இல்லை.
அந்த அளவிற்கு கொப்புடையம்மனை வணங்கக்கூடியவர்கள், அருள் திரும்பியவர்கள். நீங்கள் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஐயாவோட வீட்டுக்கு போனீங்கன்னா போதும், வேறு எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எல்லா கோயிலும் அங்கே இருக்கும். நீங்கள் ஐயாவுடைய வீட்டுக்கு போனாலே எல்லா தெய்வங்களும் அருள் பாலிக்கிற மிக அற்புதமான வள்ளல் அவர்கள் வாயால் வாழ்த்து பெறுவது. ஏன்னா அது ரொம்ப நீதிபதிகள் எழுதுகிற அந்த வாசகம் போல இன்றைக்கு அந்த வாழ்த்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, ஏன்னா அங்கே போனோன்னா சாய்பாபா கிட்ட போனோன்னே வேறு எதையும் நினைக்கக்கூடாது. நமக்கு என்னென்னலாம் பட்டியல் இருக்கோ எல்லா பட்டியலையும் வச்சுருங்க. இன்றைக்கி நமக்கு எல்லா பட்டியலையும் சாய்பாபா நிரப்பி தருவதற்கு வசதியாக இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான ஒரு வாய்ப்பில் நிச்சயமாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யார் போட்டிங்கன்னு தெரியல, அந்த பெயர் தெரியாத அந்த நண்பருக்கும் நான் நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு ஒரு அருமையான புண்ணிய பூமியில் காலடி எடுத்து வைப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கை திருநாளை அங்கீகரித்ததற்கு சாய்பாபா என்னுடைய அருட்கருணையை போற்றி எல்லாருக்கும் நல்லதை வழங்க. பேரே அருமையான பெயர், நலம் தரும் சாய்பாபா என்று பெயர். பேர் வைக்கிற போது என்ன அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நலம் தரும் சாய்பாபா, தனம் தரும் கல்வி தரும். அந்த பாட்டில் இல்லாத ஒன்று இது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் என்பதைத்தான் இங்கே மிக குறிப்பாக அந்த நலம் தரும் என்ற ஒரு அடைமொழியோடு இங்கே இருக்கிற சாய்பாபா நமக்கு அமைதியையும் பொறுமையும் நலத்தையும் தருபவராக காத்திருக்கிறார். அவருடைய வெள்ளை புன்சிரிப்போடு நாம் நம்முடைய வாழ்க்கையை மேன்மேலும் உயர்வடையோம் என்று சொல்லி எனக்கும் இங்கே வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது, அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது, அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது, அவர் சரித்திரத்தை நான் படித்தேன், ஞானம் வந்தது. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது, அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சித்தரெல்லாம் வணங்கும் மகா சித்தர் அல்லவா, அந்த சித்தரது சரித்திரத்தை நான்